ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 1/2 kg மட்டன் நெஞ்செலும்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி கரைக்கிறதுக்கும் சரி, இல்லை பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ரிகவர் ஆகி வரவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆன அந்த எனர்ஜி கொடுக்கும். குழந்தை பிறந்தவங்களுக்கும் இது செஞ்சு கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் தனியா, பெரிய ஸ்பூனு 3 ஸ்பூன் தனியா எடுத்துக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகும் தனியாவையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாகவே எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள், 3 ஸ்பூன் தனியாக, 1.5 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே வறுத்து வச்சுக்கணும். வறுத்து ஆறட்டும் அது ஒரு சைடில் நம்மளுக்கு. இப்போ நான் 1/2 kg மட்டன் நெஞ்செலும்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் 2 பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சூப் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா 1 வெங்காயமும் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸில் போடுறதுக்காக நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன், எனக்கு இது சாப்பிடுவாங்கன்ட்டு. இப்போ நம்ம அந்த மசாலா வறுத்து வச்சதை எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்குவோம். ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் அந்த மசாலாவை வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். அதே ஸ்பூனில் தான் நான் தனியாவையும் மிளகையும் எடுத்தேன். ஸோ அந்த சைஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மிளகாத்தூள் போட தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம மிளகும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதால் மிளகாத்தூள் போட தேவையில்லை, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சூப் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ரைஸில் ஆட் பண்ணுறேன். எனக்கு கிட்ஸ் இருக்காங்க, அவங்க சூப் குடிக்க மாட்டாங்க. ரைஸில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிற மாதிரி ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சுக்கலாம் குக்கரில் வச்சு. அவ்வளோதாங்க. இப்போ மட்டன் வேகிற மாதிரி இந்த நெஞ்செலும்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேனில் பட்டை, லவங்கம், ஜாதிப்பூ எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே அது வாசனை வரப்போ ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் அப்படியே கலர் மாறும் பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம அந்த வேக வச்சுருக்க சூப் எடுத்து இதை ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் நமக்கு அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்ட அந்த ஸ்மெல்லு இதுவும் பிளெண்ட் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes கொதிக்கட்டும். அப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்கள். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சூப் உங்கள் கிட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம், 1 pot குக்கிங் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ.